கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பதில் நான் சந்தோஷப்படுகின்றேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். நாம் கடந்த முறை நாங்கள் பார்க்க தொடங்கி இருக்கிறோம் என்னென்றால், கிறிஸ்து விரும்புகிறபடி நான் ஐக்கியப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தான் நாம் பார்த்து கொண்டு வந்தோம். அப்போ நாங்கள் பார்த்தோம், நான் மலைக்கு போக வேண்டும் என்று சொல்லி நாம் பாருங்கள் பல காரியத்தை எசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே நாம் பல காரியத்தை நாம் தியானித்தோம். பாருங்கள், எவ்வளோ ஒரு எழுப்புதலுக்காகத்தான் நம்மை கொண்டு நம்முடைய கைகள் மூலமாக, நம்முடைய குடும்பத்தின் மூலமாக, நம்முடைய சபைகளின் மூலமாக கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வருவதற்காகத்தான், புறஜாதி மக்களை இரட்சிப்புக்குள் நடத்துவதற்கும் பாருங்கள் கர்த்தர் நம் கைகள் மூலமாக இந்த காரியங்களை செய்வதற்காகத்தான் நாம் மலைக்கு வரும்படியாக இந்த மலையிலே தான் தேவனுடைய ஆலயம் ஸ்தாபிக்கப்படும் என்று சொல்லி அங்கே நாங்கள் வாசிக்கிறோம் கடைசி காலத்திலே. அப்போ நானும் நீங்களும் தான் தேவனுடைய ஆலயமாக காணப்படுகிறோம். அப்போ தேவனுடைய ஆலயமாய் எப்படி இருக்க வேண்டும் என்றால், கர்த்தர் விரும்புகிற ஏற்ற விதமாக தேவனுடைய ஆலயம் காணப்பட வேண்டும். அப்போ அதனாலே தான் நாம் மலைக்கு நாம் வர வேண்டும் என்று சொல்லி தான் பல காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இப்போ நான் தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23 வசனத்தை நான் திரும்ப ஒருக்க நான் வாசிக்கிறேன். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையை மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார்ன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், அப்போ அவர் என்ன செய்கிறார்? இயேசுவும் அவரும் பார்த்தீங்கன்னா மலைக்கு ஏறி போகிறாருன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து 3 காரியத்தை அவர் செயல்படுத்தினார் ஜெபத்துக்காக. அவர் என்ன செய்கிறார்னா, முதலாவது ஜனங்களை அவர் அனுப்பி விடுகிறார். 2வது ஜெபம் பண்ண மலை மேல் ஏறுகிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். 3வது அந்த மலையிலே அவர் தனிமையாக இருக்கிறார். அதை பார்க்குறோம். அவர் தனிமையாக இருக்கிறார் ஜெபம் பண்ண. அதான் முக்கியமாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தனிப்பட்ட ஜெபங்கள் முக்கியம். அந்த ஜெபம் எப்படி என்றால் ஒரு பழக்கப்பட்ட ஜெபமாக இருக்கக்கூடாது. என்ற பல பேர் தனியாக நான் ஜெபிக்கிறோம் தான், ஆனால் அது என்னன்னு சொன்னா ஒரு பழக்கப்பட்ட ஜெபமாக மாறிவிட்டது. அதனால் அந்த ஜெபத்தினாலே எந்த ஒரு மாற்றமும் நம்முடைய வாழ்க்கையிலும் இல்லை. எதற்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்துக்காக பார்த்து எந்த ஒரு காரியமும் ஒன்று பதிலும் இல்லாமல் இருக்கிறது. அப்போ அதற்காகத்தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்றால், கிறிஸ்து விரும்புகிறபடி நான் அந்த ஐக்கியப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும். அப்போ இந்த காரியத்தின்படி நாம் செயல்படுத்தும் போது அப்போ தான் சரியான ஐக்கியம் கிறிஸ்துவுக்கும் எனக்கும் ஏற்படும். அப்போ நான் செய்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் அந்த காரியத்தை அங்கீகரித்து நாம் எதற்காக நான் ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபத்துக்கு நமக்கு பதில் கிடைக்கும். பாருங்கள், தானியேல் ஜெபித்தார். பாருங்கள், அவர் என்ன சொல்லப்படுகிற வார்த்தை என்றால், எனக்கு மிகவும் பிரியமான புருஷனே என்று சொல்லி தானியேலை குறித்து பாருங்கள் சாட்சி சொல்லப்படுகிறது. உன் ஜெபம் உடனே கேட்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், அப்போ அந்த நிலைமைக்கு நாம் வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்துக்கு நாம் வர வேண்டும். அதாவது நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் உடனே நமக்கு பதில் தர வேண்டும். நம்முடைய ஜெபத்துக்கு உடனே பதில் வர வேண்டும். அப்போ அப்படியான ஒரு ஐக்கியம் எனக்கும் உங்களுக்கும் அது மிக மிக முக்கியம். அதைத்தான் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்கள், முதல் காரியத்தை நாங்கள் பார்க்குறோம், அவர் ஜனங்களை அனுப்பி விடுகிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஏன் அவர் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும்? ஜனங்களோடு சேர்ந்து சீஷரோடும் சேர்ந்து அவர் ஜெபம் பண்ணியிருக்கலாம் தான். ஏன் அவர்களை அனுப்பிவிட வேண்டும்? ஜனங்களையும் சீஷரையும். அவர் என்ன செய்கிறார்? அவர் தனிப்பட்ட ரீதியிலே பிதாவோடு அவர் ஜெபம் பண்ண விரும்பினார். அதற்காகத்தான் பார்த்தீங்கன்னா அவர் சீஷர்களையும் ஜனங்களையும் அவர் அனுப்பிவிட்டார். பாருங்கள், ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 18-19 நான் வாசிக்க விரும்புகிறேன். ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். பாருங்கள், அப்போ எங்கே நாங்கள் என்ன பார்க்குறோம்னு சொன்னால், பாருங்கள் ஜனங்களை பற்றிங்க நாங்கள் பார்க்குறோம். இப்போ ஜனங்கள் எப்படியான ஒரு மனநிலைமையில் இருக்கிறார்களாம். பாருங்கள், எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகுகிறதையும் கண்டார்கள். பாருங்கள், அப்போ தேவன் பேசுகிறார். ஆனால் ஜனங்களுக்கு அது எப்படி இருக்காம்? பாருங்கள், இடி முழக்கமாகவும் மின்னலாகவும் எக்கால சத்தமாகவும் மலை புகுகிறது மாதிரி அந்த காட்சியை பார்த்தார்கள். ஆனால் தேவன் பேசுகிற சத்தத்தை அவர்களால் கேட்க முடியலை. அப்போ அது என்னன்னு சொன்னால், ஜனங்கள் தேவன் எதிர்பார்க்குற அந்த ஐக்கியம் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கவில்லை. அதான் அவங்க சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று. இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு அநேக ஜன கூட்டத்தார் கிறிஸ்துவோடு தேவனோடு ஐக்கியப்பட விரும்புவதில்லை.
அவர்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிற சத்தத்தை கேட்க விரும்பப்பட மாட்டார்கள். அவர்கள் அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறார் பாருங்க, மோசையை நோக்கி நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம் என்று அவங்க சொல்லுகிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்ண்டா, அவங்க ஊழியக்காரர் வந்து பேசட்டும், அவங்க தேவனிட்ட பேசி ஊழியக்காரர்கள் வந்து அதை எங்களுக்கு சொல்லட்டும், நாம் வந்து உங்களுடைய சத்தத்தை நாம் கேட்கிறோம். அதான் சொல்லலாம் பாருங்க, மோசையை நோக்கி நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினா நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். பாருங்க, இந்த மோசைக்கும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ஜனங்களுக்கும் இருக்க வித்தியாசத்தை பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்க, தேவன் எங்களோடு பேச வேண்டாம் என்றா, நாங்கள் அவர் பேசினாங்க செத்து போவோம் தான் அவங்களுடைய நினைப்பு. ஆனால் பாருங்க, அவன் என்ன சொல்றாங்கன்றா, மோசை நீர் பேசினா காணும் எங்களோட. அப்போ இன்றைக்கு நாம் அப்படி தான் இருக்கிறோம். இன்றைக்கு நாம் தனிப்பட்ட ரீதியிலே கர்த்தரோடு நாம் ஐக்கியப்படுவதில்லை. நாம் என்ன செய்கிறோம்டா, ஊழியக்காருக்கு சொல்லுகிறோம், பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், என்னுடைய பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்கள், என்னுடைய எதிர்காலத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி பாருங்க ஊழியக்காரருக்கு சொல்லுவார்கள், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க சொல்ல. இவர்கள் ஜெபிக்க மாட்டார்கள். இவர்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய தேவைக்காக, தங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்காக, தங்களுடைய பிள்ளைகளுக்காக இவர்கள் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி இவர்கள் ஜெபிக்க மாட்டார்கள். ஊழியக்காரர்களை பார்த்தீங்க தெரிந்து கொண்டு அவர்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, நீங்கள் எங்களுக்காக ஜெபிங்கன்னு சொல்லி ஊழியக்காரரை ஒரு ஸ்தானாதிபதியாக வைத்திருக்கிறார்கள். பாருங்க, இத்தனை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள். மோசே நீர் பேசினா காணும் எங்களுக்கு, தேவன் எங்களோடு பேச தேவையில்லை. இன்றைக்கு பல ஜனங்கள் இப்படி தான் இருக்கிறார்கள். தனிப்பட்ட ரீதியிலே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க விருப்பம் இல்லை, கர்த்தருடைய சமூகத்திலே எங்களோட சொந்த தேவைக்காக ஜெபம் பண்ண விருப்பம் இல்லை. ஆனால் ஊழியக்காரருக்கு ஃபோன் பண்ணி சொல்வார்கள், நீங்கள் ஜெபிங்க பாஸ்டர், எங்களுக்காக அந்த பிரச்சனைக்காக ஜெபிங்கன்னு சொல்லி இவங்க ஜெபிக்க மாட்டாங்க. அந்த ஊழியக்காரன்னு சொல்லி இவங்க பேசாமல் இருப்பாங்க. அப்போ இதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து பல பேர் இப்படியான ஒரு காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நீங்களும் தனிப்பட்ட ரீதியிலே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். பாருங்க, பசி வந்தா நான் தான் சாப்பிட வேண்டும், எனக்காக அந்த ஊழியக்காரன் சாப்பிட முடியாது. எனக்கு பசிச்சா நான் தான் சாப்பிட வேண்டும். அதே போலத்தான் என்னுடைய சொந்த தேவைக்காக நான் தான் ஜெபம் பண்ண வேண்டும். ஆனால் ஊழியக்காரனுங்க ஃபோன் பண்ணி சொல்லலாம், ஹெல்ப் கேட்கலாம். பாருங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், இந்த பிரச்சனைக்குள்ளாம் போய் கொண்டிருக்கேன், என் குடும்பம் இந்த பிரச்சனைக்குள் போய் கொண்டிருக்கிறது, ஸோ நானும் ஜெபம் பண்ணேன், ஸோ எனக்கு உதவியாக நீங்களும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி உதவி கேட்கலாம். ஆனால் பாஸ்டருக்கு நான் சொல்லி போட்டு நான் ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது. இன்றைக்கு பல பேர் அப்படி தான் செய்கிறார்கள். பாருங்க, ஃபோன் பண்ணி சொல்லுவது, மற்றது சில ஸ்தாபனங்களுக்கு அடிச்சு பாருங்க, ப்ரேயர் டவர்னு சொல்லி பல ஸ்தாபனங்களுக்கு அடித்து சொல்வார்கள், எதற்காக ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லி. ஆனால் இவர்கள் ஒன்றுமே செய்ய மாட்டார்கள். அப்போ இந்த காரியமும் சரியில்லை. அப்போ நாம தான் தனிப்பட்ட ரீதியிலே கர்த்தருடைய சமூகத்தெல்லாம் காத்திருக்க வேண்டும். ஊழியக்காரருக்கு நாம் ஹெல்ப் கேட்கலாம், அது தப்பில்லை. அவங்க நமக்காக ஜெபம் பண்ணலாம், அதுவும் தப்பு இல்லை. ஆனால் நாம் ஊழியக்காரரை சார்ந்து நாம் இருக்கக்கூடாது. அதாவது கர்த்தருடைய சமூகத்தை நான் தனிப்பட்ட ரீதியிலே போகாமல் ஊழியக்காரரை பிடித்து கொண்டு நாம் இருக்கக்கூடாது. அதான் இங்கே நாங்கள் ஜனங்கள் சொல்லுகிறார்கள். பாருங்கள், அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், 20ஆம் வசனம் மோசே சொல்லுகிறார், மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்களை முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தளினார் என்றான். அப்போ அதனால தான் கர்த்தர் அதை செய்கிறார். இப்போ கர்த்தர் விரும்புகிறார் ஜனங்கள் தன்னோட ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் ஜனங்கள் என்ன சொல்லுகிறார், மோசே நீர் எங்களுக்கு காணும், நீர் எங்களுக்கு சொல்லும் காரியத்தை கர்த்தர் டைரெக்டாக எங்களோட பேச தேவையில்லை என்று சொல்லி. அதான் இன்றைக்கும் இப்படியான சூழ்நிலை தான் இன்றைக்கும் பல பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நீங்களும் தனிப்பட்ட ரீதியில் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். இந்த காரியங்களுக்காக கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நமக்கு பதில் தருவார். நாம் செய்ய வேண்டிய வேலையை நாம் செய்ய வேண்டும். அப்போ என்னுடைய குடும்பத்திற்காகவும், என்னுடைய பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காகவும், என்னுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்காகவும், என்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காகவும் நான் தான் தனியாக ஜெபிக்க வேண்டும். ஹெல்ப் கேட்கலாம், அது தப்பில்லை. ஆனால் நான் தான் அதுக்கு பிரயாசப்பட வேண்டும். என் குடும்பத்துக்காக நான் தான் பிரயாசப்படுவேன். ஏனென்றால் என் குடும்பத்துக்கு நான் தான் தலையாக இருக்கிறேன். கிறிஸ்து எனக்கு தலையாக இருக்கிறார். அப்போ என் குடும்பத்துக்கு நான் தான் பிரயாசப்பட வேண்டும். நான் தான் ஜெபத்திலே காத்திருக்க வேண்டும். நான் தான் மலைக்கு நான் ஏறி போக வேண்டும், அங்கே காத்திருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் ஆலோசனை நான் தான் பெற வேண்டும். அவர் என்னோடு தான் பேசுவார். பாருங்க, நோவாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், வேற யாருக்கும் கூப்பிட்டு சொல்லவில்லை, நோவாவுக்கு தான் சொல்லுகிறார். என்ற நோவா குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்காக அவர் பேலை உண்டு பண்ண வேண்டும். அப்போ நோவாவுக்கு தான் எச்சரிக்கிறார். அதே போல தான் இன்றைக்கு நாம் தப்ப வேண்டுமா, நம்முடைய குடும்பம் தப்ப வேண்டுமா, அப்போ நாம் தான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அவருடைய சத்தத்தை நாம் தான் கேட்க வேண்டும். அதுதான் முக்கியம். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார்.
அப்போ நானும் நீங்களும் கர்த்தர் எதிர்பார்க்குற ஐக்கியத்துக்குள் வராட்டால் கர்த்தர் ஊழியக்காரர் மூலமாக நம்ம எச்சரிப்பார். என்ன நாம் அந்த இதுக்கு வரையில்லைன்னு சொல்லி எப்படியாவது நம்மை அவர் ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக ஊழியக்காரனோடு பேசுவார். இந்த குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்காக, நம்மை ரட்சிக்கிறதுக்காக ஒரு ஊழியக்காரனோடு பேசுவேன். அவர் வேறு வழி இல்லை. நாம் அவரை நாம் தேடவில்லை, தனிப்பட்ட ரீதியிலே கர்த்தரோடு ஐக்கியப்படவில்லை. அதனால் என்ன செய்வார் என்றால் ஒரு ஊழியக்காரன் மூலமாக நமக்கு எச்சரிப்பார். ஆனால் அது சரியான வழி இல்லை. கர்த்தர் நம்மோடு டைரெக்டாக பேச விரும்புகிறார், நம்மோடு இடைப்பட விரும்புகிறார். அப்போ நாம் அதற்கு ரெடியாக வேண்டும். அப்போ இந்த ஜனங்கள் பார்த்தீங்கன்றால் கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்க விருப்பம் இல்லை. அவர்கள் என்ன செய்த சொல்லப்பட்டிருக்கு, பேசினாங்க செத்து போவோன்னு சொல்லுகிறார்கள் அவர்கள். அப்போ செத்து போகிறதுக்காக ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்டார், எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். பாருங்கள், அப்போ அவர்கள் என்ன செய்கிறார் என்றால் கர்த்தர் எங்களோடு பேச தேவையில்லை, மோசே பேசினால் காணும் என்று சொல்லி என்ன சொல்லப்பட்டு அவங்க தூரத்தில் நின்றார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள் 21ஆம் வசனம், ஜனங்கள் தூரத்தில் நின்றார்கள், மோசே தேவன் இருந்த கர்மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தான். பாருங்கள், மோசே கிட்டி சேருகிறார், ஆனால் ஜனங்கள் தூரத்தில் நிற்கிறார்கள். அதான் நான் சொல்லுகிறேன். அப்போ ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு ஜனங்களும் தனிப்பட்ட ரீதியிலே கிட்டி சேர வேண்டும். அப்போ நாம் தனிப்பட்ட ரீதியிலே கர்த்தரோடு ஐக்கியமாக இல்லாட்டால் காலப்போக்கிலே நமக்கு தெரியாமலே நாம் தேவனை விட்டு தூரம் போய்விடுவோம். அதனால தான் அப்போ கர்த்தரை ஒவ்வொரு குடும்பங்கள் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருடைய சத்தத்தை கேட்கிறதுக்காக தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும். அதான் நாங்கள் மலைக்கு போக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அப்போ இயேசு என்ன செய்கிறார் என்றால் ஜனங்களை அனுப்பி விடுகிறார் என்று அவர் தனிமையாக பிதாவோடு அவர் பேச விரும்புகிறார் தனிமையாக. அதனால் ஜனங்களை அவர் அனுப்பி விடுகிறவர். அந்த காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாம் ஜனங்களாக இராதபடிக்கு ஒரு மோசையாக நாங்கள் மாற வேண்டும். பாருங்கள், மோசே பார்த்தீங்கன்னா தேவன் இருந்த கார்மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். ஆனால் ஜனங்கள் எங்கே நிற்கிறார்களாம்? தூரத்தில் நின்றார்களாம். பாருங்கள், ஜனங்கள் தூரத்தில் நிற்கிறார்கள், மோசே கிட்டி சேருகிறார் தேவனுடைய சமூகத்திலே. அப்போ அதான் இன்றைக்கும் நடக்கிறது. இன்றைக்கு ஜனங்கள் தூரத்தில் நிற்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை வருவது, அதுபோல தூரத்தில் நிற்பது, ஞாயிற்றுக்கிழமை திரும்பி வருவது, திரும்ப தூரத்தில் நிற்பது. கர்த்தரோடு ஐக்கியம் இல்லை. கிழமை நாட்களிலே இந்த குடும்பங்களை பாருங்கள், கர்த்தரோடு ஐக்கியம் இல்லை, கர்த்தரோடு சத்தத்தை கேட்க காத்திருப்பது இல்லை. அதே போல தான் இந்த ஊழியக்காரர்களும் சபை நடத்த தலைவர்களும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கர்த்தரோடு ஐக்கியப்படுவ நேரம் இல்லை. அவர்கள் நேரத்தை எடுப்பதும் இல்லை. இன்றைக்கு ஊழியத்தோடு அவர்கள் அவங்களோட வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதிலே அவங்களோட வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. பாருங்கள், ஊழியத்தை விட கர்த்தர் நமக்கு முக்கியம். ஊழியம் நம்மை பரலோகம் கொண்டு போகாது. பிதாவை சித்தம்படி செய்கிறவன் தான் பரலோகத்துக்கு போவான்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இவன் எனக்கு ஊழியம் செய்தபடியாலேன்னு சொல்லி கர்த்தர் அங்கே கூப்பிடவில்லை. அங்கே ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை பார்த்து சொல்ல அங்கே உங்களை என்ன அறிய இல்லைன்னு சொல்லி. பாருங்கள், அற்புதங்கள் நடந்தது தான், பிசாசை துரத்தினார்கள் தான், தீர்க்கதரிசனம் சொன்னார்கள் தான், பாருங்கள் பல காரியங்களை செய்தார்கள் தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உங்களை நான் அறியேன் என்று சொல்லி அக்கிரமக்காரர் என்று சொல்லுகிறார். அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா நாம் இந்த நாட்களிலே இந்த ஊழியக்காரராகிய நாம், சபை நடத்துகிற தலைவராகிய நாம் என்ன செய்யணும் என்றால் மலைக்கு நாம் போக வேண்டும். கர்த்தரோடு தனிப்பட்ட ரீதியிலே அந்த ஐக்கியத்தை நாம் வைக்க வேண்டும். அவர் நம்மோடு பேசுகிறதை நாம் கேட்க வேண்டும். ஜனங்களைப் போல இருக்கக்கூடாது, ஜனங்களைப் போல தூரத்தை நிற்கக்கூடாது. மோசே பேசினா காணும் என்று இருக்கக்கூடாது, இந்த ஊழியர்கள் சொன்னால் காணும் என்று இருக்கக்கூடாது. நாம் போக வேண்டும் தனிப்பட்ட ரீதியிலே. அப்போ கர்த்தர் நம்மோடு பேசுவார். அப்போ நம்மோடு பேச வாய்ப்பு இல்லாட்டத்தான் ஊழியக்கார் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுவார். அப்போ நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ரீதியில் நாம் போக வேண்டும் கர்த்தருடைய சமூகத்தில் சத்தத்தை கேட்கிறதுக்கு. அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார் தனிப்பட்ட ரீதியிலே. பாருங்கள், ஜனங்கள் தூரத்தில் நிற்கிறார். மோசே மாட்டும் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்தை கிட்டி சேருகிறார். பாருங்கள் என்ன பரிதாபம்னு பாருங்கள். அப்போ அந்த தூரத்தின ஜனங்கள் தான் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள் வனாந்திரத்திலே. என்றால் கர்த்தரை அவர்கள் தேட விருப்பப்படவில்லை. அவர்கள் கர்த்தரிடத்தில் நன்மை எதிர்பார்த்தார்கள், கர்த்தரிடத்தில் அற்புதங்களை எதிர்பார்த்தார்கள், கர்த்தரிடத்தில் பார்த்து இறைச்சியை கேட்டார்கள். அதை தங்களுடைய மாமிச பசியை தீர்க்கிறதுக்காகத்தான் கர்த்தர் அவங்களுக்கு தேவைப்பட்டது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக கர்த்தரை அவர்கள் தேடவில்லை, தூரத்தில் நின்றார்கள். இன்றைக்கு அப்படி தான் பல ஜனங்கள் இருக்கிறார்கள். சபைக்கு பல ஜனங்கள் வருகிறார்கள், தூரத்தில் நிற்கிறார்கள், கர்த்தரை கிட்டி சேர விருப்பப்படவில்லை. ஊழியம் செய்தா காணும் என்று சில பேர் ஒரு கூட்டம் இருக்கிறது. ஊழியத்துக்காக தான் இன்றைக்கு சபைக்கு வர ஒரு கூட்டம். ஆனால் கர்த்தரை கிட்டி சேர வேண்டும் என்ற நோக்கமே அவர்களுக்கு இல்லை. ஊழியம் செய்தா காணும் என்று சொல்லி அதிலே அவங்க திருப்தியாக இருக்கிறாங்க.
கர்த்தருக்கு நான் ஊழியம் செய்கிறேன் திருப்தியாக இருக்கிறாங்க. நான் பிரசங்கம் பண்ணுகிறேன், நான் வர்ஷிப் நடத்துகிறேன், நான் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறேன்னு சொல்லி அதிலே திருப்தியாக இருக்கிறார்கள். ஆனால் கிட்டி சேருவதில்லை. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று அந்த வாஞ்சை இல்லை அவர்களுக்கு. தூரத்தில் நிற்கிறார்கள். பிற அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ஊழியம் செய்துட்டு பிற தூரத்தில் நிற்பார்கள். இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும் என்றால் இது பொல்லாத காலம், இது ஆபத்து நிறைந்த காலம். பிசாசின் கிரியைகள் அதிகமாக பாருங்க பெருகி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் ஊழியர்கள் விழுந்து போகிறார்கள் இந்த பிசாசின் வஞ்சனையாலே வஞ்சிக்கப்பட்டு. அப்போ அதுக்கு என்ன காரணம் என்றால் நாம் தூரத்தில் நிற்கிறோம், தூரத்தில் நின்று கர்த்தரை தேடுகிறோம். அப்போ நாம் சமீபித்து போக வேண்டும். மோசே சமீபித்து போனார், அப்போ கிட்டி சேர்ந்தார். அப்போ அப்படித்தான் நானும் நீங்களும் வந்து கர்த்தருடைய சமூகத்தை நாம் கிட்டி சேர வேண்டும். அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா நாம் அந்த ஜனங்கள் அந்த ஸ்தானத்தை விட்டு நாம் வெளியில் வர வேண்டும். அந்த ஜனங்களைப் போல நாம் இருக்கக்கூடாது. அந்த ஜனங்கள் வந்து நம்மை கெடுத்து விடுவார்கள். அப்போ அவர்களுடைய நோக்கம் என்னென்ன தெரியுமா? தூரத்தில் நின்றா காணும், பெருசாக ஒரு ஆகலும் டீப்பாக நாங்கள் போக தேவையில்லை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே. ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வந்தோம், உட்கார்ந்தோம், வார்த்தையை கேட்டுட்டோம், ஒரு 3 நாளை பாட்டை படித்தோம், பாஸ்டரும் பிரசங்கம் பண்ணுகிறார். ஸோ அதையே நாம் கொஞ்ச நேரம் கேட்குறோம். ஸோ அதுக்கான நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தனிப்பட்ட ஜெபம், அந்த ஜெபம், இந்த ஜெபம் எல்லாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நமக்கு பல வேலைகள் இருக்கிறது. ஸோ நம்முடைய குடும்பத்தை நாங்கள் பார்க்க வேண்டும், நாம் வீடு கட்ட வேண்டும், பிள்ளைகள் நல்ல படிப்புக்கு நாம் வந்து கொண்டு போக வேண்டும். ஸோ அதுக்கு நமக்கு பணம் தேவை. அப்போ அது வந்து நாம் சபைக்கு வந்து போவதனால எனக்கு பணம் எங்கே சும்மா கிடைக்க போகுது, அது நான் தான் பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி பல பேர் இப்படி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்போ கர்த்தர் தேவையான நேரம் கர்த்தர் நமக்கு இருந்தால் காணும். ஒரு வியாதி வந்தால் கர்த்தரிடத்தில் போகக்கூடிய விதமாக கர்த்தர் நமக்கு இருக்க வேண்டும். ஒரு தேவை என்று சொன்னால் கர்த்தரிடத்தில் நாங்கள் போகக்கூடிய விதமாக இருக்க வேண்டும். ஸோ அதுக்காக தான் கர்த்தர் நமக்கு தேவை. ஸோ மற்றபடி எங்களுக்கு தேவையில்லை. நமக்கு கைபலன் இருக்கிறது, நமக்கு ஞானம் இருக்குது, நமக்கு படிப்பு இருக்குது, நமக்கு பணம் இருக்குது, நமக்கு வசதி இருக்குது, எனக்கு இன்னொரு பல மனிதர்கள் எனக்கு தெரியும். ஸோ அவர்கள் மூலமாக என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ முடியும். ஸோ எனக்கு கர்த்தர் எனக்கு பெருசாக தேவையில்லை. தேவையான எண்ணம் அவருக்கு எனக்கு உதவி செய்தால் சரி என்று சொல்லி இன்றையத்தான் ஜனங்களுடைய எண்ணங்கள். அந்த ஜனங்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு அப்படித்தான் ஜனங்கள் கர்த்தரை தேடுகிறார்கள். பாருங்க, கர்த்தருக்காக இன்றைக்கு வாழ வேண்டும் என்று வாஞ்சி இந்த ஜனங்களுக்கு இல்லை. கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு தாகம் இல்லை. இந்த கர்த்தரை ஒதுக்கி விட்டார்கள், தூரத்தில் நிற்கிறார்கள், கிட்டி போக விருப்பம் இல்லை. அப்போ மோசே, நீ பேசினா சரி, எங்களோட தேவன் பேச தேவையில்லை, அவரெல்லாம் பெருசங்களோட பேச தேவையில்லை, நீர் எங்களுக்கு சொன்ன காரியம் அந்த காரியத்தை நாங்கள் பார்த்து செய்கிறோம். பாருங்கள், இப்போ அப்படி தான் இன்றைக்கு ஜனங்கள் இருக்கிறார்கள் சபையிலே. இன்றைக்கு அப்படி தான் ஜனங்கள் கர்த்தரை தேடுகிறார்கள், தூரத்தில் நின்று தேடுகிறார்கள். கிட்டி சேர வேண்டும் என்று விருப்பமில்லை. மலைக்கு போக வேண்டும், என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்ற வேண்டும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும், கர்த்தர் என்னை பார்த்து சாட்சி கொடுக்க வேண்டும், உண்மை உத்தமான ஊழியக்காரன் என்று சொல்லி என்னை பார்த்து அவர் சொல்ல வேண்டும். அந்த வாஞ்சை இன்றைக்கு இல்லை. மனுஷகுமாரன் முன்பாக நான் நிற்கிறது தகுதிப்பட வேண்டுமே, ஸோ அதற்காக நான் என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்ற வேண்டுமே, என்னுடைய வாழ்க்கையை நான் சரி செய்ய வேண்டுமே என்று சொல்லி அந்த நோக்கம் அவர்களுக்கு இல்லை. இந்த ஜனங்களுக்கு அவர்களின் நோக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவிடத்தை நன்மை பெற வேண்டும், மற்றபடி உலக காரியங்கள் எங்களுக்கு முக்கியம். அந்த உலகத்தில் வாழ்கிறபடியாக உலக காரியங்கள் நமக்கு முக்கியம். அப்போ கிறிஸ்துன்னு போனால் நம்ம இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ முடியாது. அதனால் நாம் ஒரு அளவாக நாம் கர்த்தரை தேடுவோம், தூரத்திலிருந்து கர்த்தரை தேடுவோம், பெருசாக நாம் மெனக்கெடுத்த வேலை அண்டி அப்படி தான் இன்றைய கிறிஸ்துவை தேடுகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை வருவார்கள், பண்டிகை நாட்களில் வருவார்கள், கிறிஸ்துமஸ் என்றா வருவார்கள், ஈஸ்டர் என்றா வருவாங்க, குட் ஃப்ரைடே என்றா வருவாங்க. சில கூட்டம் பாருங்கள் திருவந்து எடுக்கிறதுக்காக வருவாங்க. மற்றபடி பெருசாக அவங்க கர்த்தரை தேட மாட்டாங்க. இன்றைக்கு இப்படி தான் பல பேருடைய வாழ்க்கை இப்படி தான் பரிதாபமாக போய்கொண்டிருக்கிறது. பாருங்கள், இந்த பொல்லாத காலத்தில் நாங்கள் தப்ப வேணுமென்றால் நாம் ஜனங்களைப் போல தூரத்தில் நின்றால் சரி வராது. தூரத்தில் நின்றால் நாம் இந்த உலகத்தை நோக்கி வருகிற சோதனை காலத்திலே நாம் தப்ப முடியாது. அந்த உலகத்தை நோக்கி வருகிற தீங்குகள் நம்மை மேற்கொண்டு விட்டுரும். அப்போ நாம் கர்த்தரை கிட்டி சேர்ந்தால்தான் நோவாவுக்கு தேவன் எப்படி எச்சரித்தாரோ அப்படி நமக்கும் அவர் எச்சரிப்பார். யாருக்கெண்டா ஜனங்களுக்கு அல்ல, தேவனை கிட்டி சேர்கிறவர்களுக்கு, தேவனுடைய பர்வதத்திலே காத்திருக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் வெளிப்படுத்துவார். எல்லாருக்கும் கர்த்தர் வெளிப்படுத்த மாட்டார். பாருங்க, வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலை மேல் என்னிடத்துக்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பனைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எளிதென நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார்.
பாருங்கள். அப்போ இதில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிற காரியத்தை பார்க்கும்போது இப்போ மோசே ஆண்டவர் கூப்பிடுகிறார். ஜனங்களை இப்போ விட்ட என்ன ஜனங்கள் தான் சொல்லுகிறார்கள், மோசே நீர் எங்களோடு பேசினா காலம் தேவன் எங்களோடு பேச தேவையில்லைன்னு சொல்லி. அப்போ அதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன சொல்ல மோசையை கூப்பிடுகிறார். இப்போ பாருங்கள், மோசையை நோக்கி நீ மலை மேல் என்னிடத்துக்கு ஏறி வந்து, அப்போ மலை மேல் ஏறி வர சொல்லுகிறார். அதான் கடந்த முறை நான் சொன்னேன், ஏன் தேவன் வந்து மோசை இருக்கிற இடத்துக்கு ஏன் வரவில்லை, ஏன் மோசை இருக்கிற இடத்துக்கு தேவன் வந்திருக்கலாம் தானே, அதை அப்படி தான் வந்துட்டு போகிறார். அதை நாங்கள் பார்த்து நாங்கள் மோசைக்கு விரோதமாக மீரியாமும் ஆரோன் முறுமுறுத்த போது தேவன் கூடாரத்தில் இறங்கி வந்தாருன்னு சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அது பிறகு கோபத்துடன் போய்விட்டாருன்னு சொல்லி. அப்போ ஏன் வந்து தேவன் திரும்பமாக இறங்கி வந்து ஏன் மோசையோடு பேசக்கூடாது, ஏன் ஆண்டவர் மோசை மேலே கூப்பிடுகிறார்? பாருங்க, இந்த ஜனங்கள் வந்து கர்த்தர் பேசுகிறதை விரும்பவில்லை, மோசே பேசினா போதும் என்று சொல்லி அவர்கள் இருக்கிறார்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து அந்த ஜனங்களை விட்டு அந்த ஆசாரிகளை விட்டு தனிமைப்படுத்த விரும்பினார் மோசையை. என்னிடத்தில் ஏறிவான்னு சொல்லுகிறார். அப்போ கீழே அவர் தேவன் வரவில்லை, அவர் சொன்ன மேலே தனியாவா, நான் இருக்கிறதுக்கு வான்னு சொல்லி கூப்பிடுகிறார். எதுக்குன்னு சொன்னால், அங்கே இரு, நான் உனக்கு கற்பனைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன். அப்போ இந்த கடைசி காலத்திலே செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துவார், நான் சொல்ல வேண்டிய காரியங்களை கர்த்தர் எனக்கு சொல்லுவார். அப்போ ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கு பாருங்கள், அந்த புருஷன் தான் பாருங்கள் தலையாக இருக்கிறான் மனைவிக்கு. அப்போ அவன் வந்து கிறிஸ்துவனிடத்தில் என்றால் புருஷனுக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அப்போ அவன் கிறிஸ்துவனிடத்தில் போய் விசாரிக்க வேண்டும், ஆண்டவரே என்னுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கிறது, என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரே பின்மார்க்கமாய் போய்விட்டார்கள், ஆண்டவர் இவர்களை திரும்பமாக உம்மண்டில் சேர்க்கிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ அவர்கிட்ட இயேசுவிடத்தில் கேட்க வேண்டும், கிறிஸ்துவத்தை போய் கேட்க வேண்டும், அவருடைய ஆலோசனையை கேட்க வேண்டும். அப்போ கர்த்தர் பார்த்தீங்கன்னா அவர் நமக்கு சொல்லி தருவார் அந்த காரியங்களை. நான் செய்ய வேண்டியதை, நான் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியதை, என் மனைவிக்கு நான் சொல்ல வேண்டிய காரியங்களை கர்த்தர் எனக்கு சொல்லி தருவார். அதுக்காகத்தான் மலைக்கு நம்மை கூப்பிடுகிறார், ஒவ்வொரு குடும்ப தலைவர்களையும். அப்போ அதற்காகத்தான் நாம் போக வேண்டும் மலைக்கு. நாம் மலைக்கு போய் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அதான் சொல்லுகிறார், அங்கே இரு என்று சொல்லுகிறார். போய் வந்தா இல்லை, அங்கே இரு, நான் உனக்கு பேசும் வரைக்கும் அங்கே இரு, நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்று சொல்லி. அதான் நாங்கள் பார்க்குறோம். 6 நாள் மோசே அங்கே காத்திருந்தார், 7வது நாள் கர்த்தர் பேசுகிறார். அப்போ காத்திருக்க வேண்டும், கர்த்தர் சொல்லும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும். நம் இஷ்டத்துக்கு நாம் எதையும் செய்ய போகக்கூடாது. நம்முடைய ஞானத்தை பயன்படுத்தி, நம்முடைய அறிவை பயன்படுத்தி நம் குடும்பத்தை நாம் கட்டப்போகக்கூடாது. தீர்மானங்கள் எடுக்கிறதென்றா நாம் மலைக்கிலே காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, இப்படியான ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது ஆண்டவரே, நான் என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியாமல் இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய தீர்மானத்தை ஆண்டவர் உம்முடைய ஆலோசனை எனக்கு தாரும், நான் சரியான தீர்மானத்தை நான் எடுக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி காத்திருக்க வேண்டும். அப்போ சின்ன காரியமோ பெரிய காரியமோ எல்லாம் கர்த்தரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். ஒரு சிறு குழந்தையை போல கர்த்தரிடத்தில் போய் காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு சொல்லும், ஆண்டவர் நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு சொல்லித்தாரும், ஆண்டவர் என் குடும்பத்தை நான் எப்படி நடத்த வேண்டும் எனக்கு சொல்லித்தாரும், என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இப்படியான சூழ்நிலையை காணப்படுகிறார்கள், ஸோ அவங்களுடைய மனநிலைமை என்னென்னு சொல்லி எனக்கு சொல்லித்தாரும் என்று சொல்லி கர்த்தரிடம் தான் போய் கேட்க வேண்டும். எல்லா காரியத்தையும் கேட்க வேண்டும். அப்போ சின்ன காரியமோ பெரிய காரியமோ எல்லாம் கர்த்தரிடத்தில் நாம் விசாரிக்க வேண்டும். அப்போ அவர் சொல்ல நாம் செயல்படுத்த வேண்டும். அப்போ அந்த காரியத்திலே ஆசீர்வாதம் சமாதானமாக இருக்கும். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் என்றால், நமக்கு பணம் இருக்குது, நமக்கு வசதி இருக்குது, நமக்கு படிப்பு இருக்குது, எனக்கு அவரே தெரியும் இவரே தெரியும் என்று சொல்லி பல தீர்மானங்களை குடும்பங்களில் எடுக்கிறோம். ஆரம்பத்தில் அந்த தீர்மானம் எடுத்த தீர்மானம் நல்லதாய் தான் காணப்படும். ஆனால் காலப்போக்கில் அதில் பலவிதமான விபரீதங்களினாலே இன்றைய குடும்பங்கள் பார்த்திங்கன்னா விழுந்து கிடக்கிறார்கள். அந்த எடுத்த தீர்மானத்தினாலே தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த எடுத்த தீர்மானங்களினாலே குடும்பங்களில் பிரச்சனைகள் வந்திருக்கிறது. எடுத்த அந்த தீர்மானங்களினாலே கணவன் மனைவிக்குள்ளே சண்டைகள் எழும்பி இருக்கிறது. எடுத்த அந்த தீர்மானங்களினாலே பாருங்க பிள்ளைகள் தூரம் போய்விட்டார்கள். அப்ப அந்த தீர்மானங்கள் பாருங்க ஒரு குடும்பத்தை எப்படி பாதிக்கிறது என்று சொல்லி. அப்ப நாம் என்ன செய்கிறோம், அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற விதமாகத்தான் நாம் தீர்மானம் எடுக்கிறோம். ஆனால் அந்த தீர்மானம் 2 வருஷத்திலே அது எப்படி இருக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. அதனால தான் நாம் என்ன செய்யணும் என்றால், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனிடத்தில், எதிர்காலத்தை கையில் வைத்திருக்கிற தேவனிடத்தில் நான் போய் காத்திருக்க வேண்டும்.
காத்திருந்து ஆண்டவர் என்னோடு பேசும் வரைக்கும் நான் காத்திருக்க வேண்டும். அப்போ அவர் என்னோடு பேசுவார், சொல்லுவார், அதை போய் செய் என்று சொல்லுவார். அதான் ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நான் மலையிலே உனக்கு காண்பிக்கிற மாதிரின்படியே ஆசரிப்பின் கூடாரத்தை கட்டுவாயாக. என்ன சொல்லுறா? மலையிலே உனக்கு காண்பித்த மாதிரின்படி. அப்போ எப்படி ஆசாரிய கூடாரம் கட்ட வேணும்னு சொல்லி பாருங்க, மலையிலே மோசே காத்திருக்கும் போது அங்கே சொல்லி கொடுக்கிறார். பாருங்க, அந்த பலி செலுத்துகிற முறைகள் எல்லாம் எங்கே சொல்லுகிறார் என்றால் மலையிலே மோசே காத்திருக்கும் போது தான் சொல்லி கொடுக்கிறார். அதான் நியாய பிரமாணங்கள், அந்த கற்பனைகள், இதெல்லாம் ஜனங்கள் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி பாருங்க மோசேக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். அதே போலத்தான் இந்த காலங்களிலே, இந்த பொல்லாத காலத்திலே, ஆபத்து நிறைந்த இந்த காலத்திலே, அதிக இயற்கை அழிவுகள் நடக்கிற இந்த காலத்திலே, தீங்குகள் அதிகமாக நடக்கிற இந்த காலங்களிலே, பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் பெருகி கொண்டிருக்கிற இந்த காலங்களிலே, இவைகளுக்கெல்லாம் நாம் தப்ப வேண்டும் என்றால் ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் சபை நடத்துகிற தலைவர்களும் மலைக்கு ஏறி போய் காத்திருக்க வேண்டும். அப்போ அதன் தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ நாம் காத்திருந்தால்தான் கர்த்தர் நம்மோடு பேசுவார், நாம் செய்ய வேண்டிய காரியங்களை சொல்லி தருவார். அதற்காகத்தான் பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்போ இயேசு என்ன செய்கிறார் என்றால் அவர் தனியாக பிதாவோடு இருக்க விரும்பினார். அதனால தான் ஜனங்களை அவர் அனுப்பிவிடுகிறார், சீஷரை அனுப்பிவிடுகிறார். அப்போ ஜனங்களோடு இருக்கிற நேரங்கள் இருக்குதான், சீஷரோடு இருக்க வேண்டிய நேரங்களும் இருந்தது தான். அந்த நேரத்தில் அவர் இருந்தார் இயேசு கிறிஸ்து. ஆனால் பிதாவோடு கதைக்க வேண்டும்னு சொன்னால் அவர்களை அனுப்பிவிட்டார் ஆண்டவர். அவர்களை அனுப்பிவிட்டு தனியாக பிதாவோடு போய் கதைக்கு போய்விட்டார். அது முக்கியம். இன்றைக்கு நாம் ஜனங்களோடு இருக்கிறோம் தான். இன்றைக்கு சபை தலைவர்கள் ஜனங்களோடு இருக்கிறார்கள், அவங்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுகிறார்கள். அந்த மீட்டிங் என்று பாருங்கள், பல மீட்டிங்களை நடப்பிக்கிறார்கள். ஹவுஸ் மீட்டிங், அந்த மீட்டிங், ப்ரேயர் மீட்டிங் என்று செய்கிறார்கள், ஜனங்களோடு செய்கிறார்கள். ஊழியக்காரர் பார்த்தீங்கன்னா மீட்டிங் வைக்கிறார்கள். இன்றைக்கு பாருங்கள், அந்த மீட்டிங், பல மீட்டிங்கெல்லாம் வைக்கிறோம். நல்லது தான், ஜனங்களோடு இருக்க வேண்டிய நேரம் இருக்கத்தான் வேண்டும், ஊழியக்காரரோடு இருக்க வேண்டிய நேரத்தில் இருக்கத்தான் வேண்டும். ஆனால் தனிப்பட்ட ரீதியிலே பிதாவோட கதைக்கு நாம் போக வேண்டும். நம்முடைய ஊழிய விஷயத்தை அறிவதற்கு, ஊழியத்துக்கு யாரை நான் தெரிந்தெடுக்க வேண்டும், சபையின் நிலைமை அறிவதற்கு, சபையின் காரியம் எப்படி இருக்கு, சபையில் ஓநாய்க்கள் வந்திருக்கிறதா, ஓநாய்க்கள் என்ன செய்கிறது, அந்த சபையில் ஓநாய்க்கள் வந்து அதை எப்படி நான் திரட்ட வேண்டும். ஸோ சபையின் நிலைமை அறிவ வேண்டும் என்றால் நான் ஜனங்களோடு இருந்தால், ஊழியக்காரரோடு இருந்தால் நான் அறிய முடியாது. அப்போ என்னுடைய பார்வையில் எல்லாம் நல்லா நடக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் தனிப்பட்ட ரீதியிலே போனால்தான் பாருங்கள் ஜனங்களுக்குள்ளே எவ்வளோ ஓநாய்க்கள் இருக்குதுன்னு சொல்லி அங்கே கர்த்தர் எனக்கு சொல்லுவார். எப்படியான ஓநாய்க்கள் உள்ளுக்குள்ளே சபையிலே வந்திருக்குன்னு சொல்லி கர்த்தர் அதை எனக்கு சொல்லுவார். அப்போ ஜனங்களோடு இருக்கும் வரைக்கும், ஊழியக்காரோடு இருக்கும் வரைக்கும் எனக்கு அது எல்லாம் நோமலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சபை வளர்ந்து வார மாதிரி தான் இருக்கும். எல்லாரும் பாருங்கள் ஜெபத்துக்கு வருவார்கள், எல்லாரும் வந்து ஜெபத்துக்கு வந்து போவார்கள். அப்போ அதை பார்த்து நாம் என்ன நினைத்து கொண்டிருப்போம் என்றால் சபை நல்லா இருக்கிறது, சபை நல்லா வளர்ந்து வருகிறது, அநேக ஆத்துமாக்கள் வருகிறார்கள், ஜனங்கள் வாஞ்சியோடு ஜெபத்துக்கு வருகிறார்கள் சொல்லி நாம் நடக்கிற காரியத்தை பார்த்து நாம் ஒரு திட்டத்தை வச்சிருப்போம், நாம் ஒரு காரியத்தை நாம் வச்சிருப்போம். ஆனால் மலைக்கு போனால்தான் சபை எந்த நிலைமையில இருக்குதுன்னு சொல்லி அவர் எனக்கு சொல்லி தருவார். அப்போ அதான் நமக்கு தெரியும். அதற்காகத்தான் தனிப்பட்ட ரீதியிலே பிதாவோடு நான் ஐக்கியப்படுவேன் தான் இயேசு போகிறார். பாருங்க, ஏண்டா பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய பூஜனமாக இருக்கின்றது இயேசு சொல்லுகிறார். அப்போ பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும் என்றால் பிதா சொல்லுகிறதை கேட்க வேண்டும். அப்போ அதை கேட்க வேண்டும் என்றால் நான் தனியாக போக வேண்டும். ஜனங்களோடு இருந்தால் பிதா சொல்வதை என்னால் கேட்க முடியாது, ஊழியக்காரரோடு இருந்தால் பிதா சொல்வதை என்னால் கேட்க முடியாது. அதனால் தான் அவர் என்ன செய்கிறார், ஜனங்களோடு இருந்தால் தான், அவர் ஜனங்களை தள்ளிவிடவில்லை. என்னிடத்தில் வரவில்லை, நான் ஒருபோதும் பொறுமையை தள்ள மாட்டேன் என்று ஆண்டு சொன்னார். ஜனங்கள் தேடி வரும்போது அவர்களை மனதுருகினார்னு சொல்லி இயேசு நாங்கள் பார்க்குறோம். மனதுருகி அற்புதம் செய்தார்ன்னு நான் பார்க்குறோம். அப்போ ஜனங்களோடு இயேசு இருந்தால் தான், சீஷரோடு இருந்து பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார், ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கிறார். அந்த மலை பிரசங்கத்தை நாங்கள் பார்க்கிறோம் அதிலே. ஸோ பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் அதே நேரம் வந்து ஜனங்களை அனுப்ப வேண்டிய நேரம் வரும்போது, சீஷரை அனுப்ப வேண்டிய நேரம் வரும்போது அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்ற தனியாக நாம் போக வேண்டும். இன்றைக்கு பல ஊழியக்காரர்கள் வந்து ஜனங்களோடு இருக்கிறார்கள், ஊழியக்காரரோடு இருக்கிறார்கள், அப்படி இருந்து கொண்டிருக்கிறார்கள், தனியாக பிதாவிடத்தில் போவதில்லை. பாருங்கள், கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்காக போவதில்லை. கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். அப்போ சபை நடத்துகிற தலைவர்கள் அவன் சபைக்கு தலையாகிய கிறிஸ்துவிடத்தில் போய் காத்திருக்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறார்னு சொல்லி காத்திருக்க வேண்டும். என்ற சபை நிலைமை வந்து நமக்கு தெரியாது. நம்முடைய அறிவு ஒரு அளவு தான் அறிவு, நம்முடைய அறிவு குறைந்த அறிவு. ஆனால் தேவனுக்கு தெரியும்
இந்த சபையில் என்ன பிரச்சனை இருக்குது, என்ன காரியம் சபையிலே காணப்படுகிறது, சபைக்குள் எவ்வளவு ஓநாய்க்கள் இருக்கிறதுன்னு சொல்லி கர்த்தர் அறிவார். அதற்காகத்தான் அங்கே நான் போக வேண்டும் மலைக்கு. அதான் இயேசு நமக்கு உதாரணமாய் காட்டுகிறார். ஜனங்களை அனுப்பிவிடுகிறார். முதல் வசனங்களை பார்த்தீங்கன்னா ஜனங்களை அனுப்பி விடுகிறார், சீஷரை அனுப்பி விடுகிறார், துரிதப்படுத்துகிறான்னு சொல்லி அங்கே பார்க்கும். சீஷரை அனுப்பி துரிதப்படுத்துகிறார், கெதியா போங்கன்னு சொல்லி. என்றா தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும், அவர் சொல்லுவதை நான் கேட்க வேண்டும், அடுத்த ஸ்டெப்பை நான் என்ன செய்ய வேண்டும், அதான் முக்கியம். அந்த காரியத்தை தான் நமக்கு பாருங்க கற்றுக்கொள்ளுகிறோம். இதுக்காகத்தான் ஜனங்களை நாம் அனுப்பிவிட வேண்டும், இதற்காகத்தான் சீஷரை நாம் அனுப்பிவிட வேண்டும். இயேசு பார்த்தீங்கன்னா பிதாவின் சத்தத்தை கேட்க வேண்டும். அப்போ ஜனங்களோடு இருந்தால் பாருங்க, ஊழியக்காரோடு இருந்தால் அவங்களுடைய சத்தத்தை அதிகமாக என்னை கேட்டுக்கொண்டிருக்கும். அவங்களோட சத்தத்தின்படித்தான் பார்த்தீங்கன்னா நான் சபையை நடத்த தொடங்குவேன். ஏன்னா இன்றைக்கு பல காரியங்களும் பல ஐடியாக்கள் தருவாங்க. அவங்களோட ஞானத்தை வச்சு, அவங்களோட அறிவை வச்சு பல ஐடியாக்களை தருவாங்க ஜனங்களும் அவங்களும். அப்போ நம்மளோட ஐடியாக்களை வச்சு நாம் சபையை கட்ட முடியாது, அது குடும்பத்தை கட்ட முடியாது. கட்டுகிற சபையை கட்டுகிற தேவன். அப்போ அவரிடத்தை நான் கேட்க வேண்டும், அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்க வேண்டும். கர்த்தாவே, நான் என்ன செய்ய வேண்டும்? ஊழியத்தை யாராவது தெரிந்தெடுக்கிறதென்றால் நாம் ஐடியாக்களை வைத்து அந்த காரியங்களை வைத்து நாம் செய்யக்கூடாது, அங்கே போக வேண்டும். இந்த அவர் தான் சகலத்தை மாலை செய்கிற தேவன். எதிர்காலத்தில் என்னென்ன காரியம் நடக்கப் போகிறது அவர் தான் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு பல பேர் பிழையான நபர்களை, ஊழியங்களை தெரிந்து கொண்டு அந்த நபர்கள் மூலமாக இவர்களுக்கு பாதிப்பு வருகிறது. பாருங்க, பல காரியத்தை நாம் கேள்விப்படுகிறோம். அப்போ இதனால் இந்த காரியங்களை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும், சீஷர்களை அனுப்பிவிட வேண்டும், தனியாக போக வேண்டும், அவர்கிட்ட கேட்க வேண்டும். அப்போ இந்த காரியம் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே வேண்டும். ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கும், சபை நடத்துகிற தலைவர்களுக்கும் இந்த அனுபவம் தேவை. அதான் இயேசு நமக்கு முன்மாதிரியாய் காட்டுகிறார். ஜனங்களை அனுப்பி விடுகிறார். ஜனங்களோடு இருக்கிற நேரம் வரைக்கும் இருக்கிறார் ஆண்டவர். பொதுவாக எல்லாரையும் ஒதுக்கி தள்ளல இயேசு. ஜனங்களோடு அவர் இருக்கிறார். பாருங்க, பிஸியாக அவர் இருக்கிறார். ஜனங்கள் பாருங்க, எப்போதும் ஜனல் திரள் கூட்டங்கள் இயேசுக்கு பின்னாலே போய்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் பிதாவோடு கதைக்கிறதுக்கும் அவர் தனி நேரம் எடுத்தார். அதனால் அப்போ அனுப்ப வேண்டிய நேரத்தில் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும். ஊழியர்களை பாருங்கள், சீஷர்களை அனுப்ப வேண்டிய நேரத்தில் சீஷர்களை அனுப்ப வேண்டும். அப்போ நாம் ஊழியக்காரோடு நாம் இருந்து நாம் ஆலோசனை பண்ணலாம், நல்லது, பிரச்சனை, ஜெபம் பண்ண எல்லாம் செய்யலாம். ஜனங்களோடு நாம் இருந்து எல்லாம் பல காரியத்தை நாம் செய்யலாம். ஆனால் நாம் தனியாக கர்த்தருடைய சத்தத்தை, அதாவது சபையின் தலையாகிய கிறிஸ்துவத்தை நாம் அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்க போக வேண்டும். அவர்கிட்ட நான் விசாரிக்க வேண்டும். ஆண்டவர், அடுத்தபடி நான் என்ன செய்வது, என்ன காரியம் ஆண்டவர் நான் செய்ய வேண்டும், உம்முடைய சித்தம் என்ன, அடுத்த ஸ்டெப் நான் என்ன செய்ய வேண்டும், இது உம்முடைய சபை ஆண்டவரே, ஆகவே உம்முடைய சபையை கட்டுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், என்னோடு நீர் பேசும் என்று சொல்லி காத்திருக்க வேண்டும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கர்த்தர் பேசுவார். இன்னும் பிரச்சனை சபையில் இருக்கிறது, இவ்வளோ ஓநாய்க்கள் சபையிலே காணப்படுகிறது, ஆடுகளை பீறி கொண்டிருக்கிறது. ஸோ அப்போ ஒவ்வொன்றையும் கர்த்தர் காட்டுவார், ஒவ்வொன்றையும் முன்பாக நிறுத்துவார். என்னென்ன காரியங்கள், இப்படியான நபர்கள் இப்படியான குழப்பங்களை கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி ஒவ்வொன்றையும் அவருக்கு காட்டுவார், எல்லா காரியத்தையும். அப்போ நாம் அந்த ஆண்டவருடைய பெற்ற அந்த காரியத்தை கொண்டு நாம் சபையை நாம் திருத்த முடியும். அப்போ ஊழியக்காரருக்கு சொல்ல முடியும், சில காரியங்களை கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், ஜனங்களுக்கு சொல்ல முடியும். அதை நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், ஏறி அங்கே இரு, நான் உனக்கு கற்பனைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு, ஜனங்களுக்கு, ஊழியக்காரருக்கு, ஆசாரிகளுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும். மோசே அங்கே ஒன்றும் எழுதலை, சட்ட காரியங்களை பாருங்க, தேவன் எழுதி கொடுக்கிறார். ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும், ஒரு தனிப்பட்ட மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே நமக்கு எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் இதில் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். அதை நாங்கள் பார்க்கணும். எரேமியாவில் 13:10 வார்த்தையை கேட்க மாட்டோம் என்று அதை மறுக்கிறார்கள், தள்ளி விடுகிறார்கள் கர்த்தருடைய வார்த்தையை. அப்போ இதுக்கு நாம் இடம் கொடுக்காட்டா, இதுக்கு நாம் முதலிடம் கொடுக்காட்டா என்னடு பார்த்தீங்க குடும்பம் வளர முடியும், என்னடு குடும்பம் பாதுகாக்க முடியும், என்னடு சபை பாதுகாக்க முடியும்? சிந்திச்சு பாருங்க. அப்போ இந்த வார்த்தைப்படி நாம் செயல்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் குடும்ப தலைவர்களும் சபை தலைவர்களும் தனியாக நாம் நேரம் எடுத்து நாம் காத்திருக்க வேண்டும். நாம் பழக்கப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது. அதால் நமக்கு எந்த பிரயோசனம் இல்லை. ஆவியான நம்மை நடத்துறது கேட்ட விதமாக நாம் போய் காத்திருக்க வேண்டும். அதனால் தான் பாருங்கள், ஜனங்கள் என்ன செய்தார்கள், தூரத்தில் இருந்தார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தையில விருப்பம் இல்லை. அப்போ நான் தேவனுடைய ஊழியக்காரன்,
என் குடும்பத்துக்கு நான் ஆசாரியன், நான் கண்காணி. அப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் போக வேண்டும், நான் காத்திருக்க வேண்டும் மலையில். அதே போல தான் சபை தலைவர்கள், சபைக்கு பாருங்க பொறுப்பு கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அந்த சபையை காக்கிறதுக்கு, ஓநாய்க்கள் வராதபடிக்கு அதெல்லாம் காக்கிறதுக்கு சபை தலைவர்களுக்கு ஆண்டு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். அந்த சபை தலைவனுக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அப்போ அவர்கள் டைம் எடுக்க வேண்டும். அவர்கள் டைம் எடுத்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதுக்காக காத்திருக்க வேண்டும். மனுஷருடைய சத்தத்தை கேட்கிறதை விட்டுட்டு தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதுக்காக அங்கே போக வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஸோ தொடர்ந்து மிச்ச காரியத்தை அடுத்த முறைக்கு நாங்கள் பார்ப்போம். அடுத்த முறைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்.